கருப்பு கவுண்டம்பாளையம் மதுபான கடை அமைப்பதற்கு பொதுவாக 53, 54, 57ஆம் வார்டுக்குட்பட்ட பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மதுபான கடை கருப்பவண்டயம் ரோட்டில் பாலமரியில் மதுபான கடை வருவதாக அறிந்தோம். அதன் அடிப்படையில் மதுபான கடையை அங்கு இருந்தால் பள்ளிக்கு வரும் குழந்தைகளும் கல்லூரிக்கு வரும் மாணவிகளும் அதேபோல் கல்லாங்காடு வெள்ளியங்காடு அரசு மருத்துவமனைக்கு செல்லும் அனைத்து பொதுமக்களுக்கும் இடையூறாக இருப்பதனால் இங்கு வருகின்ற பிராந்தி கடை வருவதாக அறிந்து இங்கு மதுபான கடை அமைக்கக்கூடாது என்று இங்கு பொதுமக்கள் சார்பாக இங்கு மனு கொடுக்க வந்துள்ளோம். பொதுமக்கள் சார்பாக மனு கொடுத்ததை மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஆய்வு செய்து அதுக்கு தக்க தீர்வு காண்பேன் என்று கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியரிடம் கூறியுள்ளோம். மீண்டும் அந்த ஆய்வு செய்வதாக கூறியிருக்கின்றார். அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றார் என்பதை அறிந்து அங்கு டாஸ்மாக் கடை வருகிறதா வரலையா என்பதை அதற்கு பின்னால் 3 வார்டு பொதுமக்கள் ஒன்று கூடி பெரும் போராட்டத்திற்கு ஈடுபடுவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல வாய்ப்பாக மாவட்ட கலெக்டர் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று இந்த தருணத்தில் கூறி பொதுமக்கள் சார்பாக இந்த ஆட்சேபனை மதுபான கடையை ஏற்படுத்துவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கின்றோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதை மதுபான கடை வரக்கூடாது என்று அனைத்து 3 வார்டு பொதுமக்களின் சார்பாகவும் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு செல்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில் மதுபான கடை திறக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கலெக்டரையா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் தக்க தீர்வு எடுப்பார் என்று நம்பிக்கையோடு கிளம்புகிறோம். தனியாக